ஆலய தீபம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு பதிவிலும் இறைவனை பற்றிய அனுபவங்கள், பெருமைகள் என்று பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்றும் முருக அனுபவம். ஒரு கொஞ்ச நாட்களாகவே திருச்செந்தூர் வைபவத்தை பார்த்தோம். முதல் தடவை பார்க்கும் பொழுது நம்ம கந்த புராணத்து வியாழ பகவானை பற்றி பார்த்தோம். கந்த புராணம்ன்றது காலத்தால் முற்பட்டது. அடுத்தது ஆதிசங்கரரை பார்த்தோம். அவர் வியாழனுக்கு பிறகு, ஆனா காலத்தால பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகள் கிட்ட முந்தைய ஒரு மகான். அடுத்தது யாரை பார்த்தோம்? நம்முடைய பாலதேவராயன் சுவாமிகள் அப்படின்ற கந்த சஷ்டி கவச்சத்தை அருளி செய்த அவரை பத்தி பார்த்தோம். இப்ப போன நூற்றாண்டில், இந்த நூற்றாண்டில் மறைந்த ஒரு மிகப்பெரிய கவிஞர், அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். ஏன்னா அடியன் புராணங்களை பற்றி சொல்வதை விட ஒவ்வொருவர் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் அருளி செயல்களையும் சொல்லும் பொழுது இறைவன் எனக்கு இருக்கின்றான், நான் அழைத்தால் வருவான் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையை விதைப்பதற்கான முயற்சி தான் இந்த மாதிரியான அழகான பதிவுகள். வேற எதுவுமே கிடையாது. ஆமாப்பா, இன்னைக்கோ ஆதிசங்கருக்கு நடந்தது, இன்னைக்கோ பாலதேவராயன் சுவாமிகளுக்கு நடந்தது அப்படின்னு இல்லை. ஏதோ இப்ப கூட முருக அனுபவங்கள், இன்னைக்கு கூட, நேத்திக்கு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா முருக அனுபவங்களை சொல்வதற்கு அடியார் கூட்டம் என்பது நிறைய இருக்கின்றது. சரி, இப்ப நம்ம யாரை பற்றி, அந்த கவிஞர் யாருன்னு பிறகு பார்ப்போம். திருவரங்கம் என்று போற்றப்படும், பூலோக வைகுண்டம் என்று கொண்டாடப்படும் ரங்கநாத சுவாமி. ஸ்ரீரங்கம் அப்படின்னாலே அது ஒரு வைப்பு தானே. அந்த இடத்துல பிறந்த ஒரு வைணவர். அவருடைய வாழ்க்கையில தெரியும் இல்லையா, திருவரங்கத்துல பிறக்கும் பொழுது அரங்கனை ரசிக்காம யாராலையாவது இருக்க முடியுமா? நமக்கெல்லாம் சைவம் ஒரு கண் அப்படின்னா வைணவம் இன்னொரு கண் இல்லையா? அப்படி திருவரங்கனை ஆராதிக்கும் ஒரு பெரிய அடியார் அவர். சினிமா துறையில வரணும்னு ஒரு ஆசை, நிறைய படைப்புகள் கொண்ட கலைஞர். இவர் வாழ்க்கையில என்ன ஆகுது, அவருக்கு ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்கு மகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி. அப்படின்னா அவர்களுடைய ஒரு உறுப்பில் நீர் சேர்ந்து விடும். ஒரு தடவை 2 தடவை தான் அதை எடுக்கலாம். அந்த வாட்டரை அந்த ஆர்கன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல இறப்பு தான். அதுக்குன்னு அந்த காலத்துல எந்த ஒரு சிகிச்சையும் கிடையாது. இவர்கள் இருப்பது ஸ்ரீரங்கம். அதனால திருச்சி அரசு மருத்துவமனையில அந்த சகோதரிய சேர்க்கப்பட்டு 1 தடவை 2 தடவைன்னு சிகிச்சை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மருத்துவர்கள், அரசு மருத்துவர் சொல்லியாச்சு, இல்ல சின்ன பொண்ணா இருக்காங்க, பட் வேற வழி கிடையாது, இதுக்கு மேல சிகிச்சை கிடையாதுப்பா, வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுங்க, உயிர் வீட்டுக்கு போய் பிரியட்டும். ஒரு கல்யாண வயது கொண்ட பெண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம்னா எவ்வளவு வீட்டுல பதறும். ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அந்த பெண்ணை உயிரோடு அழைத்து எந்த சமயத்திலும் திறந்து விடுவாள். இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ அவ்வளவுதான் அவளுடைய ஆயுள் என்று வீட்டுக்கு அழைத்து விட்டார். ஒரு நாள் ரொம்ப முடியல, ஒரு 2 நாள் அந்த பொண்ணுக்கு ரொம்ப முடியல, அன்று இறந்து விடுவாள் அப்படின்னு துடித்து கொண்டிருக்கின்றது உயிர். அவளுடைய இறுதி நிமிடங்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் சொன்ன இந்த இப்பத்திய கவிஞர், அப்பத்திய ஸ்ரீரங்கவாசி, அவருடைய நண்பர் ஒருவர் வீட்டுக்கு வருகின்றார். இந்த அவல நிலையை பார்த்து, எனக்கு தெரிஞ்ச மருத்துவர் ஒருத்தர் இருக்கா, ரொம்ப சிறந்த மருத்துவர், கூப்பிடலாமா? கூப்பிடுறத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா மிக சிறந்த அரசு மருத்துவமனையில இருக்கிற மருத்துவர்களே இதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டாங்க, சிகிச்சை உயிர் போக போகுதுன்றாங்க, இதுக்கு மேல பாக்கணுமா? இல்ல நீ அவரை ஒரு தடவை பாரு. இல்ல, எனக்கு உயிர் வரும்னா என்ன வேணாலும் பண்ண காத்திருக்கேன், வேற வழி இல்லைன்றதுதான் அவ இறக்குறத கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலைமை. அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு மருத்துவர் வரணும்னா 10 ரூபா 5 ரூபா அந்த அளவு. இப்ப அதெல்லாம் ஒரு தொகை இல்லையா? ஆனா வீட்டுக்கு பார்க்கணும். இல்ல கூட்டிட்டு வரலாம் மருத்துவரன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. அவர் அந்த காலத்திலேயே காச நோய்கள், டிபி எல்லாம் குணப்படுத்தக்கூடிய பெரிய மருத்துவர். அவர் வீட்டுக்கு வந்த உடனே இவர்களை பார்க்கிறார்கள். எந்த சமயத்திலும் உயிர் போகும்னு அரசு மருத்துவமனையில இருந்து அனுப்பியாச்சு. இந்த மகோதரம்ன்ற வியாதி, இதுக்கு மேல அந்த நீர் சேர்ந்து கொண்டே இருக்கிறது நுரையீரல்ல, இதை எடுத்துட்டே இருக்கணும், இதுக்கு மேல வழி இல்லை. சரின்னு பாக்குறார். கொஞ்ச நேரம் அந்த பெண்ணை ஆராய்ந்து பார்த்து விட்டு ஒரே ஒரு ஊசி போடுறார். ஊசி போட்டுட்டு போறார். அந்த பெண் இறப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரே ஊசியில மீழ்கிறாள்.
கைவிடப்பட்ட பெரிய மருத்துவர்களால் அரசு மருத்துவமனையில் இதற்கு மேல் சிகிச்சை இல்லை என்று கை விரிக்கப்பட்ட நிலையில் ஒரு மருத்துவர் வந்து போட்ட ஒரு ஊசியில அந்த பெண்ணினுடைய உயிர், அவளுடைய நிலை பழையபடிக்கு மாறுது. ஒரு 3 to 6 மாசத்துக்குள்ள பழையபடி அழகா ஆயிடுறான். இது பெரிய ஆச்சரியம். அப்ப அந்த நண்பரை பார்த்தா அந்த மருத்துவர்கிட்ட போய் நம்ம ஒரு நன்றி சொல்லணும், அவ இறந்துருவான்னு பார்த்தோம், ஆனா குடும்பம் நடத்தக்கூடிய அளவு அழகா ஆரோக்கியமா ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அவர் பெரிய மருத்துவர். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். மறந்துடுச்சு அவருக்கு இருந்த அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில. அவர் பேர் சுப்பிரமணியம் அப்படின்னா. அது வரைக்கும் தெரியும் சுப்பிரமணியம் அப்படின்ற முருகனால் அருள் பெற்றவர்களுடைய சரித்திரங்களை கேட்ட தீவிர வைணவர் அன்றிலிருந்து தன்னுடைய நெற்றியில் குங்குமமும் விபூதியும் வைக்க ஆரம்பித்தார். திருமண் வைத்துக் கொண்டிருந்த வைணவர் அந்த ஸ்ரீரங்கனின் மருமகனாம் முருகப்பெருமானுடைய சக்தியை உணர்ந்து அன்று நெற்றியில் வைத்த குங்குமமும் திருநீரும் கவிஞர் வாலி அவர்கள் அமரர் ஆகும் வரை அவருடைய நெற்றியில் இருந்தது. அந்த மாபெரும் கவிஞர் வாலி அவர்கள் அவருடைய சகோதரி யார் ஒருவள் இறந்து விடுவாள் என்று பயந்தாலும் அந்த ஒரு சுப்பிரமணியம் என்ற மருத்துவரால் உயிர் பெற்ற அந்த அம்மா 85 வயசு வரை இருந்திருக்காங்க. போகாத நாடுகளே கிடையாதாம். அப்ப விதியை மாற்றும் ஆற்றல் யாருக்கு உண்டுனா முருகப்பெருமானுக்கு. உயிரையே மாய்த்து கொள்ளலாம்னு வந்த பாலதேவராயனை காப்பாற்றினார். உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று கோபுரத்திலிருந்து விழுந்த அருணகிரியாரை முருகப்பெருமான் காப்பாற்றி திருப்புகழை எழுது என்று இன்று வரை புகழோடு இருக்க செய்தார். அது மாதிரி இறந்துவிடும் ஒரு சாமானிய பெண்ணை தானாக வந்து வலிய ஆட்கொண்டு 85 வயது வரைக்கும் அந்த அம்மா இருந்தாங்க. ஒரு 85 அப்படின்றது ஒரு நல்ல வயது இல்லையா, ஒரு நிறைவான வயதுன்னு சொல்லலாம். 120 வயசெல்லாம் பேராசை ஆயிடுச்சு நமக்குதான். 85ன்றது ஒரு நல்ல வயது. அதனால் அந்த சுப்பிரமணியம்ன்ற பேரை கேட்ட நான் தீவிர வைணவன் திருமண்ணிலிருந்து அன்று வைத்த விபூதியும் குங்குமமும் இன்று வரை என்னுடைய நெற்றியில் இருக்கின்றது என்று வாலி அவர்கள் ரொம்ப அழகா எழுதியிருக்கார். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்காக 2 புத்தகங்கள். நிறைவாக அவர் எழுதின புத்தகத்துக்கு பேரு தான் தமிழ் கடவுள்னு கந்த புராணத்தை ஜூஸ் மாதிரி கொடுத்திருக்கார். அவருடைய அந்த அழகான புத்தகத்தை அனைவரும் படிக்க வேண்டும். ரொம்ப எளிமையான கந்த புராணம். இதெல்லாம் விட இன்னொரு விஷயத்தோட அடிய நிறைவு செய்கின்றேன். அவர் அந்த ஒரு நன்றி கடனுக்காக இதெல்லாம் அவர் காலத்துக்கு அப்புறம் எழுதினது. வயதான காலத்துல தமிழ் கடவுள்லாம் எழுதுறாரு. அதை ரொம்ப பெருசா பதிப்பிச்சு அந்த புத்தக வெளியீடெல்லாம் அவ்வளவு மகத்துவமா நடக்குது. அதெல்லாம் அவர் புகழெல்லாம் வந்த பிறகு 75 வயசுக்கு அப்புறம் இதெல்லாம். ஆனா அந்த தருணத்தில் அவருக்கு தான் கவிதை எழுதும் ஆற்றல் உண்டாச்சு. அந்த தங்கையின் உயிர் கொடுத்த மருத்துவர் பெயர் சுப்பிரமணியம்னு நெத்தியில அந்த விபூதியை வச்சுட்டு அவர் எழுதின பாட்டு எது தெரியுமா? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். இது மாதிரி அந்த கந்தனை மறக்காமல் ஒரு வைணவர் நெற்றியில் விபூதியும் குங்குமமும் அலங்கரித்தது என்றால் யுகத்திற்கு யுகம், வருடத்திற்கு வருடம், இன்றும் நாளையும் அத்தனை நேரமும் முருகனை வணங்குபவர்களுக்கு என்றும் அருளும் அனுகிரகமும் உண்டு என்ற அருமையான செய்தியோடு முருகனை சரணடைந்தால் வாழ்க்கையில் அதிக வரம் பெற்று நலமோடு வாழலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.